ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் தளபதி சும்மா ஜம்முன்னு வேட்டி சட்டையில் தெருக்கி விடுறாருல மனுஷன். எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் வேட்டி சட்டை தான். அது பார்க்குறக்கே அந்த வயசுக்கு ஏற்ற ஒரு கம்பீரமா தமிழ்நாட்டு ஆண்மகன் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்கு. இதுக்கு முன்னாடி திரைப்படங்கள் கூட அழகிய தமிழ் திரைப்படத்தில் ஒரு பாட்டு சீனில் கூட வேட்டி சட்டையில் வருவார். அதில் கூட அவ்வளோக்குள்ள ஆப்டாக அவருக்கு பொருந்த மாதிரி இருக்காது. ஏன்னா எப்பவுமே சினிமா துறையில் விஜயை விட அஜித் அவருக்கு பற்றின வேட்டி சட்டை ஒரு பொருத்தமாக இருக்கும். விஜய் அவருக்கு மற்ற மாடல்ஸ் தான் நச்சுன்னு இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக ரியலில் அவர் இப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஜேபிஆர் அவர் கல்யாண வீட்டுக்கு போகும்போது சரி, இப்போ தயாரிப்பாளர் டிசி அவருடைய கல்யாணத்துக்கு வந்திருக்கும் சரி, அந்த வேட்டி சட்டையில் அவ்வளோ பொருத்தமாக, அதாவது வேட்டி சட்டையில் இப்போ நம்மளுக்குலாம் வேட்டி சட்டை கெட்டு போனான்னா ஒரு விஷயம் ஒரு ரக்கட்டாக ஒரு கம்பீரமாக இருக்கும். விஜய் அவர்கிட்ட ஒரு வித்தியாசமாக ஒரு சாமிங் ஒரு கம்பீரமாக இருக்குது. அதனால தான் தயாரிப்பாளர் டிசியாவே பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்சி கொஞ்சம் கட்டி பிடிக்கிறார். அந்த பரவச நிலையை நம்ம நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த வீடியோவை எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணியிருக்கும். இதில் வந்து சாதாரணப்பட்ட மக்கள் ரசிகர்கள் கொண்டாடுறதுல அங்கே உள்ளவங்களும் அப்படி கொண்டாடும் போது என்ன சொல்கிறது, இதை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. சரி, ஓகே. நேற்று ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பயங்கர வைரலாகிட்டு இருந்துச்சு. அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதாவது தமிழை வச்சு கருத்து சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர் காவல்துறை ஒருத்தருடைய கையை கடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை கட் பண்ணி அதை மட்டுமே குறிப்பாக நிறைய பேர் பகிர்ந்துட்டு இருந்தானுங்க. அதுலேயும் குறிப்பாக நிறைய நியூஸ் சேனல்கள் அதை பரப்புனாலும் நியூஸ் 18 தமிழ் சேனல்கள் நியூஸ் சேனல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா விஜய் மேலே ரொம்ப பாசத்தோட அவர் மேலே வன்மத்தை காட்டுவானுங்க. அவனும் 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மட்டுமே பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் மாறி மாறி அந்த கை கடிக்கிற மாதிரி இந்த வீடியோ மட்டுமே ஒளிபரப்பி பார்த்தீங்களா தமிழை வச்சு கருத்துடைய நிர்வாகி எந்த அளவுக்கு ஒரு வெறி பிடிச்சிருக்காங்க, ரசிகர்ங்கிற மனப்பான்மையில் அலையிறானுங்க தற்குறிகள். இவனுங்க இப்படிதான் இருப்பானுங்க, மட்டமானவனுங்க அப்படின்னு ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சித்து அந்த வீடியோ காணொலியை போட்டு காட்டியிருந்தானுங்க. அதை பார்த்த உடனே அதை பற்றி சில விஷயங்களை வெளியில் நம்ம சொல்லணும்னு நினச்சேன். அதாவது முதல்ல என்ன விஷயம்னு பார்த்துடணும்ல. தர்மபுரியில் பாலக்காடுங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தனியார் மதுபான கூடம் ஒன்று வருது. அதை எதிர்த்து இங்கே உள்ள ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகள் பண்ணாத ஒரு விஷயத்த தமிழை வச்சு கருத்தை சேர்ந்த நிர்வாகிகள் புதுசாக கட்சி அரசியலமைப்பு இயக்கமாக வந்தவங்க அதை எதிர்த்து இளைஞர்களும் திரண்டு அதை எதிர்க்கிறாங்க. அதை எதிர்த்து போராட்டம் நடக்குது. அப்போ தான் காவல்துறை அங்கே வருது. வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுக்கிறாங்க. தள்ளுமுள்ளி ஏற்படுது. அந்த தள்ளுமுள்ள தான் ஒரு தமிழை வச்சு கருத்து ஒரு தொண்டர் அது பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறை கையை கடிக்கிற மாதிரி அந்த வீடியோ நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதாவது நீங்கள் நல்லா பாருங்களேன். அந்த கடிக்கிற அந்த நபருடைய முக பாவனங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நார்மல் பெர்சன் மாதிரி தெரிஞ்சுச்சா உங்களுக்கு? நான் வேணா அவருடைய ஃபோட்டோவை காட்டுறேன். அதாவது தவறாக சொல்கிறல அந்த நபரை, அதாவது கொஞ்சம் இந்த மனநலம், அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன வளர்ச்சி கொஞ்சம் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாவது தவறாக சொல்லலை, நமக்கு ஃபுல்லாக தெரியாது. அந்த ஃபோட்டோவையும் அவர் முகபானில் காமிச்சிட்டு அவர் கடிக்க போகிற அதையும் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு வாலிய பயணம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளு முள்ளு அடிப்பானுங்க, கையை வைப்பானுங்க, இந்த மாதிரி சாதாசமாக நடக்கும். ஆனால் கையை வந்து கடிக்கிற அளவுக்கு போக மாட்டாங்க. அப்போயே உங்களுக்கு அதை பார்க்கும்போதே அந்த நபர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எல்லா தரப்பட்ட மக்களையும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை ரசிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அவரை வந்து இங்கே ஒரு மாற்று கொடுப்பார் அப்படின்னு நேசிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் தளபதி விஜய் அவர்களை தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய இதயங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது காது கேட்காதவங்க கண்ணு தெரியாதவங்க இருந்து எவ்வளோ பேர் ஒவ்வொரு ஸ்டேஜ் எல்லா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லா தரப்பட்டாலையும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு விஜய் அவர்கள். அதில் எல்லாருக்கும் மாற்றுக்கிறது இருக்குது. அப்படினால தமிழை வச்சு காலத்தில் எல்லாருமே இணைகிறாங்க. தமிழை வச்சு காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க இளைஞர்கள் அதிகமாக உள்ள கட்சினா தமிழை வச்சு காலம் தான். இவங்க ஈஸியாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா விமர்சிக்கானுங்கல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு தலைவராக கட்டுப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ட்டு. ஏன்னா மற்ற கட்சியிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் உள்ளவங்க அவங்களாம் பணத்துக்காக போகக்கூடியவங்க, ஒரு பதவிக்காக போகக்கூடியவங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னால் வாங்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறத கேட்டு நீ கொடுக்குற காசை வாங்கிட்டு அங்கே இருந்து போவாங்க. இங்கே அப்படி கிடையாது. தன்னிச்சையிலக்கூடிய கூட்டம், இளைஞர் கூட்டம். அப்படியே அவங்கள தான் கொஞ்சம் கொஞ்சமாக பரவச நிலையில இருந்து தளபதி விஜயில் பார்த்து அவருடைய பேச்சு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுவாங்க. சடனாக அவங்களால மாற முடியாது. அப்போ அந்த கூட்டத்தில் வந்த அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணுறாருன்னா அதை மட்டுமே தூக்கி காட்டக்கூடிய அந்த ஊடகங்கள் எல்லாம் அது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறாங்க. அதை பெருசாக எவனும் பேச மாட்டேங்க. அதாவது ஒரு மதுபான கூடத்தை ஏற்று புதுசாக கட்சி அறிஞ்ச விஜயோட கட்சி அங்கே வந்து நிற்குது. ஆனால் இங்கே எவ்வளோ இடங்களுடைய எதிர்கட்சிகளாகட்டும் நிறைய கட்சிகள் இருக்குல்ல, அவங்களும் அங்கே வந்து அதை எதிர்ப்பு காட்டல. ஆனால் அந்த ஒரு நல்ல விஷயத்த அதை அப்படியே புறக்கணிச்சிட்டானுங்க. அப்படியே மறக்கடிச்சு இந்த ஒரு நபர் கடிச்ச விஷயத்தை மட்டுமே 24 நிமிஷம் காட்டி அது பார்த்தீங்களா எப்படி இருக்கான் பார்த்தீங்கன்னா தற்குறி அவன் எப்படி இப்படின்னு ஒரு கீழ்த்தரமான ஒரு இமேஜை அந்த தமிழை வச்சு கருத்து மேலே கட்டமைக்கணும் முயற்சி பண்ணுறாங்கல்ல. அதுதான் ரொம்ப ரொம்ப கேவலமான செயல். அதாவது எப்பவுமே ஒன்று உண்டு, உண்மை வந்து நடந்து போனால் பொய் வந்து கொஞ்சம் பறந்து போகிற மாதிரி அந்த நல்ல விஷயத்தை பாட்டு மனசில் உள்ளவங்கனாலும் பொத்திட்டு போனால அதை கடிச்சிட்டாருன்னு அந்த நபரை எப்படிப்பட்டவர் இன்னைக்கு அந்த நபரை கைது பண்ணிட்டாங்க. அவர் பேர் ஜீவனி சொல்றாங்க. அந்த தொண்டரை கைது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காவல்துறை கடிச்சதுனால அதை பண்ண தானே செய்வாங்க. ஆனால் அவரு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காரு பார்த்து தெரியுது. ஆனால் அதை அப்படி கலந்து போட்டு அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அது பின்னாடி உள்ள விஷயத்தை மறைச்சிக்கும் போது தான் எனக்கு அதை பற்றி நம்ம பேசணும்னு தோணுச்சு. இவ்வளோ கேவலமாடா இருப்பீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ஒரு சைடு தான் காட்டுவானுங்க நல்ல விஷயங்களை பண்ணக்கூடிய எவ்வளோ விஷயங்கள் தமிழை வச்சு கருத்து நிர்வாகிகள் முன்னெடுக்கிறாங்க.
எவ்வளோ பண்ண மக்களுக்காக இந்த மழை வெள்ளத்தில் கூட எவ்வளோக்குள்ள பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுனாங்க, எவ்வளோ உணவு அதாவது விலையில்லா உணவுன்னு சொல்லிட்டு எவ்வளோ மக்கள் சேவை பண்ணுறாங்க, நல்லது விஷயங்கள. ஆனால் அதெல்லாம் அப்பெல்லாம் பண்ணும் போதுலாம் தமிழை வச்சுக்கிறது நிர்வாகி இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு பையனும் எடுத்து அதை பேச மாட்டான், வெளியில் பரப்ப மாட்டான். ஆனால் இந்த மாதிரி ஒரு சமூக நடைபெறும் இல்லை, அதை க்ளீனாக எடுத்து அதை வச்சு அவர் இமேஜை கழிப்பு நினைக்கும் போது அந்த எச்ச ஊடகங்களில் தான் நம்மளுக்கு கேவலமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால மட்டுமே அவங்க வந்து தற்கொலைகள் அவங்க என்ன முன்னெடுக்கிறாங்கிறத பார்க்கணும்ல. இப்போ காவல்துறை கையை கடிச்சது தப்பு தான், ஆனால் அது அவர் வந்து ஒரு நார்மல் பெர்சனாகவே எனக்கு தெரியலைங்க. ஸோ அதாவது விஜயவர் கட்சியில் எல்லா தரப்பட்ட மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் அதை மட்டுமே எடுத்து பயங்கரமாக பூதாரமாக காட்டி ஒரு விஜயமாக காட்டும் போது நல்ல விஷயத்தை முன்னெடுக்கிற அதை பற்றி பேசுங்களேன். அந்த மதுபானம் கூட ஏன் வருது, பக்கத்தில் ஸ்கூல் இருக்கும்போது அதை எதிர்த்தானே போடுறாங்க. ஆனால் இவங்க ஒட்டுமொத்தமாக நல்ல விஷயத்தையே முடிச்சு விட்டானுங்க. அதை பற்றி பேசாமல் முழுக்க முழுக்க நிர்வாகி வந்து கையை கடிச்சாருன்னு அதை மட்டுமே பெருசாக்கி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டானுங்க. ஸோ அதனால தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊடகங்களை பார்க்கும்போது ஏன் இப்படி இருக்கு கீழ்த்தரமாக, இதான் உங்களுக்கு பரப்ப வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, முக்கியமான விஷயங்கள், அதை எடுத்து பரப்ப வேண்டியதுதானே. இல்லை இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை அதை ஃபுல்லாகவே காட்டணும். அதை காட்டாமல் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அந்த வீடியோ கட் பண்ணி அதை மட்டுமே காட்டுறானுங்க எச்சத்தனமாக. ஸோ இவனுக்கெல்லாம் செருப்படி கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச நினச்சேன். ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக ஒரு அரமண்டல் பயிலுக்கு ஒரு பயிலடி கொடுக்க நினைக்கிறேன். யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்க்குறேன் எல்லா மீடியா சேனலும் போய் உட்காந்து விஜயவலுக்கு எதிராக வன்மத்தை மட்டுமே கக்கிட்டு இருக்க அந்த ராஜகுமாரன் தேவையோட புருஷன் அந்த ஒரு பயிலடி கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி அவர் பயிலடி கொடுக்க நினைக்கல. ஏன்னா நம்மளுக்கு பதிலடி கொடுக்கணும்னா ஒரு மூஞ்சை பார்த்தோம்ல, இது கல்லாய்க்கிறது கூட இந்த மூஞ்சி லாய்க்கில் இருக்கிற மாதிரி சந்தானமே கலைச்சா அந்த மூஞ்சை பார்க்க முடியல. ஆனால் ஏன் இந்த பழப்புன்னு தெரில. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு படமும் கிடையாது, ஒரு நடத்த நினைக்கல. ஆனால் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, அவருக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ புதுசாக இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஆட்கள்லாம் இந்த திமுகட்ட வாங்கி திங்கிறதுங்க, திமுக ஏவி விடுதில்ல. ஸோ நீ பார்த்தீங்கன்னா விஜய் விமர்சிச்சா ஏதாவது சன்மானம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனலையும் பார்த்துட்டு விஜய் பரில் எதுக்குறது வன்மத்துக்கிறது மட்டுமே இந்த ஆள் செஞ்சுட்டு இருக்கான். எப்படி தான் பொண்டாட்டி தேவையான விட்டுருக்குன்னு எனக்கு தெரில. ஏன்னா எதுக்கு இந்த பழப்புன்னு கேட்குறேன். இல்லை அதான் சொல்கிறான், அதாவது இவருக்கெல்லாம் என்ன ஒரு முன்னனுபவம் இருக்குது இவருக்கு அரசியல் வர்றதுக்கு. இவ்வளோ டெபாசிட் கூட வாங்க மாட்டார் பாருங்களேன். இப்போ சினிமா துறையில் ஒருத்தன் 2 படம் நடிச்சுனா அடுத்த சூப்பர் ஸ்டார் நம்ம ஏற்றுப்போமா? அதே மாதிரி தான் இவர் வந்தோடனே நான் முதலமைச்சர்னா எப்படிங்க தான் ஏற்றுக்க முடியும் அப்படின்ட்டு ரொம்ப நக்கலா ஏதோ இவன் தான் ஒரு பிக்சல் மாதிரி ரெண்டா லூஸ் தான் பேசக்கூடாது. அதாவது 2 படம் நடித்த உடனே ஒருத்தன் சூப்பர் ஸ்டார் சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாது. ஆனால் முதல் படத்துலேயே ஒருத்தன் அடுத்த சூப்பர் ஸ்டார் இவன் தான் அப்படிங்கிற ஒரு தீர்மானிக்கிற இடத்துல ஒருத்தன் வந்துடுவான். முதல் படத்துலேயே ஒருத்தன் கிளிக் ஆயிருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படத்துலேயே சூப்பர் ஸ்டார் பூலப்பட்டவங்களா இருக்காங்க. இப்போ கார்த்திலாம் முதல் படம் பருத்தி விரல என்ன மாதிரி ஒரு நடிப்பு கூட எப்படி பிளாக் பஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி ரீசெண்டா ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவங்க நடிப்பை பார்த்து உங்க பெரிய ஆள் வரும் அப்படின்னு. அதே மாதிரி தான் விஜய் அவருக்கு அரசியலுங்கிறது. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு அவர் தோணல. மற்றவங்களுடைய முன் அனுபவத்தை கற்றுக்கிட்டு நம்ம நிற்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது வேற இது வேற, இது மக்களாக கொண்டாடப்படுது. அவருடைய திறமை மக்கள் நேசிச்சு ஒருத்தரை எங்க கொண்டு வைக்கிறான்னு வைக்கலாம். உடனே பார்த்தீங்கன்னா வந்துடுறானுங்க விஜய் அவளை விமர்சிச்சு ஒரு பாப்புலாரிட்டி தேடணும்னா அப்பாவும் கிளம்பிடுறான். அதே மாதிரி இந்த ஆளும் ஏன் இந்த பழக்கம் கேட்குறேன். சரி ஓகே, இவனுங்கெல்லாம் இப்படி கதறிட்டே கிடக்கட்டும். எத்தனை எச்ச வாய்கள் எச்ச உலகங்கள் கதறினாலும் தளபதி விஜயில் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அடுத்தபடி அப்படி நினைக்க போயிட்டே தான் இருக்காரு. இப்போ நாளைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்குது. புதுச்சேரியில் முதலாக கால் பதிக்காரு தளபதி விஜய் அவருடைய இந்த அரசியல் பிரச்சாரம் அந்த பொதுக்கூட்டம் நாளைக்கு புதுச்சேரியில். ஸோ முக்கியமான ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வர வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் சொல்ல காப்பாற்றுங்க, தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் யாரும் போக வேண்டாம். ஏன்னா எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் போயிட்டீங்க, ஒருத்தர் 2 பேர் போனால் கூட இந்த ஊடகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே புதுச்சேரியிலேருந்து யாரும் கூட்டம் கூடல, எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ரசிகர்லாம் போயிருக்கா அப்படின்ட்டு ஒரு கட்டுக்கதை கட்டுவானுங்க. அதாவது நீங்கள் யாரும் தயவு செஞ்சு போக வேண்டாம், தலைமை சொல்லியிருக்கு, அறிவிப்பு நீ கேட்டு நடங்க. புதுச்சேரியிலே ஒரு கூட்டம் கூடும். ஏன்னா தளபதி விஜய்க்கு அங்கங்கே மக்கள் சக்தி எல்லாருக்கும் காட்டணும்ல. ஸோ புதுச்சேரி கூட்டத்தை பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்கு என்ன பேசுறாரு அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம அதை பார்த்துட்டு நம்முடைய வீடியோ உடனடியாக வரும். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க பார்க்குறதுக்கு. சரி, இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.